காவேரி, என்னம்மா இந்த நேரத்துல நீ இன்னும் தூங்கலையா? எனக்கு தூக்கமே வரல மாமா. வெண்ணிலா மாமாவை பார்க்க முடிஞ்சுதா? நீங்களா ஃபோன் பண்ணுவீங்கன்னு பார்த்தேன். நேரம் போயிட்டே இருந்துச்சா, அதான் நானே கூப்பிட்டேன். அவர் சென்னையில தான் காவேரி இருக்காரு. இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு. நான் அவரை கோர்ட்டுக்கு கண்டிப்பா அழைச்சிட்டு வந்துருவேன். இப்போ நான் சென்னைக்கு கிடைக்கிற வண்டியில ஏறி வரதான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்துருவேன். இந்நேரத்துக்கு நீ முழிச்சிட்டு இருந்தா அத்தை ஏதாவது கேட்பாங்க. பேசாம நீ படுத்து தூங்க. நிவினும் பசுபதியை கண்டுபிடிச்சிட்டானா? நிஜமாவா மாமா? ஆமா காவேரி, இப்பதான் சொன்னான். சரி காவேரி, நாளைக்கு நம்ம விஜயை வெளியே கூட்டிட்டு வந்துடலாம். நீ கவலைப்படாத, நாங்க பாத்துக்கிறோம். சரி மாமா, பத்திரமா வாங்க. காவேரி, சொல்லு காவேரி. நிவின், நீங்க எங்க இருக்கீங்க? இப்போ பேசலாம்ல? பேசலாம் காவேரி, சொல்லு. நீங்க பசுபதி இருக்கிற இடத்த ரீச் பண்ணிட்டதா குமரன் மாமா சொன்னாரு. ஒரு பக்கம் நம்பிக்கையா இருந்தாலும் இன்னொரு பக்கம் பயமாவும் இருக்கு. நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் நிவின். சரி காவேரி. ஆக்சுவலா நான் இப்ப வெண்ணிலாவை பார்க்க ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டு இருக்கேன். வெண்ணிலாவுக்கு பசுபதி ஆளுங்களால ஆபத்து இருக்கு. என்ன நிவின் சொல்றீங்க? அத நான் பாத்துக்கிறேன் காவேரி. நீ இப்ப போனை வை. நான் செங்கல்பட்டுக்கு பக்கத்துல இருந்து வரணும். எனக்கு டைம் இல்ல. நான் மார்னிங் உனக்கு கூப்பிடுறேன். பசுபதி விஷயத்தையும் நான் பாத்துக்கிறேன். நாளைக்கு விஜய நம்ம வெளியில கொண்டு வரோம். நீ அதை மட்டும் யோசிச்சுட்டு ரிலாக்ஸ்டா இரு. மத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் வைக்கிறேன் காவேரி. செங்கல்பட்டு பக்கத்துல இருந்து வரணுமா? அதுக்குள்ள பசுபதி ஆளுங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டா என்ன பண்றது?